விஜய் பின்னால் தான் இளைஞர்கள் பூரா விஜய் பின்னால் தான் இருக்காங்க. இன்னும் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள், அதிமுகவில் இளைஞர்கள், விஜயை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள், விஜயை ஏற்றுக்கொண்ட தாய்மார்கள் ஒரு பக்கம் ஒரு பர்சன்டேஜ். ஸ்டாலின் ஆட்சி வந்ததும் செந்தில் பாலாஜி வழக்குகள் போட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவோம் போனவன் தான் ஒரு செகண்டு கூட கிடையாது. எப்படி விஜயை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது தான் எல்லாருடைய மனதிலையும் இருக்குதே தவிர, அதுக்கு காரணம் அவருக்கு இருக்கிற இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற அவருடைய சொந்த செல்வாக்கு ப்ளஸ் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எதிர்கட்சிகள் சுத்தமாக வீணாக போயிடுச்சு. இன்னை வரைக்கும் கொடநாடு வழக்கு என்ன ஆச்சு? வந்ததும் ஆகா ஓகோன்னாங்க. ஒன்றும் கிடையாது. நல்ல வழக்கு, அருமையான வழக்கு. அவன் எங்கேருந்து வந்தோம், எந்த இயக்கம் வந்தது மட்டும் 4 பொட்டு 5 பொட்டு வச்சுருக்காங்களா? அதுவாக வரலாறு. நான் விஜய் கூட நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். விசாரணை கைதிகளை உடனடியாக விசாரித்து அல்லது எவ்வளோ காலம் இருந்தாங்களோ அதையே வச்சு அவங்கள வெளியில் அனுப்பணும். தவிர விசாரணை கைதி ஒன்று. மக்கள் பணத்தை பற்றி செலவு பண்ணுறதை பற்றி இவங்க யாருமே கவலைப்படலை. அவங்க பெட்டிக்கு என்ன வரும் அவ்வளோதான் கணக்கு. ஏன்னா இத்தனை காலங்கள் அதிமுக ஓபிஎஸ் ஒரிஜினலாக அரசியல்வாதியே இல்லை சார். அதே டைம்ல செந்தில் பாலாஜி அவர்களும் சம்மன் கொடுக்கப்பட்டு டெல்லியில ஆஜராகிறாரு. ஆனா இங்க தகவல் இல்ல செய்தி அப்படின்றது பார்க்கும்போது விஜய் அவர்கள் எங்க போறாரு, என்ன பண்றாரு, போக்கஸ்டா மீடியாக்கள் பார்த்துட்டே இருக்காங்க. ஆனா செந்தில் பாலாஜி என்ன ஆனாரு, என்ன தகவல் அப்படின்ற விஷயங்களை கூட சொல்லல. சோ அப்படின்னும் போது இப்ப விஜயை நோக்கி இல்ல விஜய்க்கான ஆடியன்ஸா இருக்கக்கூடிய யங்ஸ்டர்ஸ் அதிகம் விஜயை ஃபாலோ பண்ண ஆரம்பிச்சிட்டாங்களா? ஆமா, விஜய் பின்னால் தான் இளைஞர்கள் பூரா விஜய் பின்னால் தான் இருக்காங்க. இன்னும் திமுகவில் இருக்கிற இளைஞர்கள், அதிமுகவில் இளைஞர்கள், மற்ற இயக்கங்களில் இருக்கிற இளைஞர்களை அவங்கவுங்களுக்கு பயம் வந்ததுனால தான் ஸ்டாலின்கிட்ட போய் கை கட்டிட்டு நிற்கிறாங்க. காரணம் அவங்களுடைய இளைஞர்கள்லாம் அங்கே போயிட்டாங்க. எனக்கு நல்லா தெரியும், ஏறக்குறைய ஒவ்வொரு இயக்கத்தில் இருக்கிற 10% 30% இளைஞர்கள் விஜய் கூட போயிட்டாங்க. காரணம், அந்த தொண்டர்களுக்கு இவர்கள் மதிப்பு கொடுப்பதில்லை. தொண்டர்களாக இவர்கள் பயன்படுத்தவில்லை. அவர்களை கூலிக்காரர்களாக இவர்கள் பயன்படுத்தினார்கள். அதனுடைய விளைவு நம்ம ஒரு நல்லாட்சி அமைஞ்சோம்னா அதில் நன்மை கிடைக்கும்னு போகிறாங்க. இன்றைக்கு இளைஞர்களும் தாய்மார்களும் தான் விஜயினுடைய சர்வபலமாக இருக்குது. விஜயை ஏற்றுக்கொண்ட இளைஞர்கள், விஜயை ஏற்றுக்கொண்ட தாய்மார்கள் ஒரு பக்கம் ஒரு பர்சன்டேஜ். அதோடு இந்த இயக்கங்கள் திமுக அதிமுக செய்த அழிவுகளை, ஊழல், லஞ்சம், சாராயம், சகல விஷயங்களையும் பார்த்து வெறுத்து போயிருந்த மக்கள் ஒரு பக்கம், ரெண்டும் சேர்ந்து விஜய் பக்கம் இன்றைக்கி ஆதரவாக இருக்குது. சரிங்க சார். ஆக விஜயனுடைய ஆதரவு ஒரு பக்கம், நீங்கள் பண்ண தவறுனால வந்த சூழ்நிலையினால் மக்கள் உங்களை பார்த்து உங்களை வெறுத்து போனவங்க ஒரு பக்கம், ரெண்டுமே அங்கே போய் சேர்ந்துருக்கிறதுனால அவருடைய சக்தி வலிவாக இருக்குது. அந்த சக்தி வலிவாக இருக்கிறது அப்படின்றதுக்கு அளவுகோல் என்னன்னா, அவரை நோக்கி தான் இந்த சக்திகள் பூராவும் எதுக்குது. ஏதோ வகையில் அவர் கிளம்புனதுலேருந்து எல்லாரும் அவரை பற்றி பேச்சு இல்லாத நாளே இல்லை, நிமிஷமே இல்லை, சிந்திக்காத ஒரு செகண்டு கூட கிடையாது. எப்படி விஜயை ஓவர்டேக் பண்ணுறது அப்படின்றது தான் எல்லாருடைய மனதிலையும் இருக்குதே தவிர, அதுக்கு காரணம் அவருக்கு இருக்கிற இன்றைக்கு ஏற்பட்டு இருக்கிற அவருடைய சொந்த செல்வாக்கு ப்ளஸ் உங்கள் மீது வெறுப்பு ஏற்பட்டவர்களால் உருவாகிற ஒரு செல்வாக்கு, ரெண்டும் அவர்கிட்ட போய் சேருது. அதனால் நிச்சயமாக அவர் தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சராக வருவதற்கு யாராலும் தடுக்க முடியாது. அதுதான் உண்மை. ஏதாச்சும் சதித்திட்டங்கள் அது இது நடந்தால் தவிர அவர் தான் முதல்வர். சார், அப்படியே பார்த்தாலும் கூட கடந்த 2 நாட்களுக்கு முன்னாடி தாவேகா சார்பில் ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்துச்சு சென்னையில. சோ அது பெரிய அளவுல நடத்தப்பட்டுச்சு. சோ அதுல சாதிவாரி கணக்கெடுப்பு, இங்க பாலியல் குற்றங்கள் அதிகரிப்பு, சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு பல குற்றச்சாட்டுகளை அடுக்கி திமுக அரசுக்கு அகேன்ஸ்டா பண்றாங்க. அப்படின்னும் போது இங்க சட்டம் ஒழுங்குன்னு சொல்லும் போது இல்ல பாலியல் தொந்தரவுன்னு சொல்லும் போது விளாத்திக்குளம், தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளத்துல நடந்த அந்த சம்பவத்தை நம்ம எடுத்துக்கலாம். சோ அந்த சம்பவத்துல என்ன ஆகுதுன்னா, அங்க உள்ள MP MLA உள்ள போகும்போது கூட அந்த மக்கள் அகேன்ஸ்டா தான் நிக்கிறாங்க ஒண்ணு. சோ அதுக்கப்புறம் தாவேகா சார்பில் இருந்து ஒரு சிலர் போறாங்க, போய் பார்த்துட்டும் வராங்க. அப்படின்னும் போது இப்போ வரைக்கும் அந்த பொண்ணுக்கான உடற்கூறு ஆய்வுன்றது நடந்தே முடிக்கல அப்படின்ற ஸ்டேட்மெண்ட்டையும் சொல்றாங்க MP கனிமொழி அவர்களும். சோ இப்போ இங்க கேள்வி என்னவா இருக்குன்னா, 41 உடல்களை அந்த கரூர் சம்பவத்துல நைட்டோட நைட் அவங்களால இது பண்ண முடிஞ்சது. ஏன் ஒரு மாணவி இல்ல அந்த மாணவிக்கு அநீதி நடந்திருக்கு அப்படின்னும் போது ஏன் உடனடியா ஆக்ஷன் எடுக்க முடியல இந்த கவர்மெண்ட்னாலன்ற கேள்விகளும் எழுப்புறாங்க. அதை எப்படி சார் பாக்குறீங்க? அதுக்கு ஸ்டாலின் தான் பதில் சொல்லணும். அதுக்கு எப்படி பார்க்குறேன்னா, ஏன்னா உன்னுடைய நிர்வாகம் அந்த அளவுக்கு மோசமாக இருக்குது, செய்ய வேண்டிய காரியங்களை செய்கிற அளவுக்கு நிர்வாகம் இல்லை அப்படின்றத உலகத்துக்கு இப்போ வெளிச்சம் போட்டு காட்டுறதுக்கு இதுவே ஒரு காரணமாக அமையுது. இன்னும் சொல்லப்போனால் இதே கனிமொழி இந்த ஆட்சி வருவதற்கு முன்னால் நாங்கள் வந்த முதல் கையெழுத்தே மது விலக்கை ஒழிப்போம் அப்படின்னாங்க.
அவங்கள பேசுனாங்க. இதெல்லாம் இருக்குது. அதே மாதிரி ஸ்டாலின் ஆட்சி வந்ததும் செந்தில் பாலாஜி வந்து வழக்குகள் போட்டு உள்ளே பிடிச்சி போட்டுருவோம், போனவன் தான் உள்ளே பிடிச்சி போடுவேன்னா எங்கடா போடுவேன்னு சொன்னால் கேபினட்டுக்குள்ளே போட்டுக்கிட்டேன், நீ சொன்னது ஜெயிலுக்குள்ளே போடுவேன். அதே மாதிரி இந்த அதிமுக மீது இருக்கிற வழக்குகள் எதுவுமே வந்து இவங்க நடத்தலை. எல்லாத்துக்கும் வந்து என்ன மக்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, எல்லாத்துலையும் எந்தெந்த தவறுகள் இருக்கோ அதை கண்டுபிடிச்சி உடனே அதில் ஒரு ஷேர் வாங்கிட்டு அதை சைலண்ட்டாக விட்டுடுறாங்க அப்படின்றது தான் இப்போ மக்களுக்கு தெரிஞ்சு போச்சு. இது ஏதோ பெரிய குற்றச்சாலையை பிடிச்சிங்கன்னா உடனே விட்டனா பிடிச்சனான்னு சொன்னால் அவன் வந்து ஒரு ஷேர் கொடுத்தா அது ஆஃப் ஆகிடுது. இதுதான் நடந்துக்கிட்டு இருக்குதே தவிர எந்த வழக்கையும் இவங்க ஒழுங்காக செய்ய வேண்டிய வழக்குகளை செய்யலை. செய்ய வேண்டிய வழக்குகள்லேருந்து இவங்க வந்து எதுக்காக செய்யலைன்றதுக்கு பதில் சொல்லலை. இதெல்லாம் பார்க்குற போது ஊழல்கள் எல்லா தளத்திலும், வெளியில் மாத்திரம் இல்லை, உள்ள எதிரிகள் இடத்துலையும் கூட ஏதோ கையூட்டுகள் வாங்கி நடந்து விட்டதாக மக்கள் கருதுகிறார்கள். அதுதான் உண்மை. இன்னை வரைக்கும் கொடநாடு வழக்கு என்ன ஆச்சு? வந்ததும் ஆகா ஓகோன்னாங்க. ஒன்றும் கிடையாது, நல்ல வழக்கு, அருமையான வழக்கு. அதே மாதிரி ராஜ்குமார் வழக்கு என்ன ஆச்சு? ஒன்றும் கிடையாது. அதே மாதிரி ஊழலுக்கு உதாரணம் எடுத்திங்கன்னா, இந்த மதுரவாயல் டு துறைமுகத்துக்கு அந்த பிரிட்ஜ் வந்து இப்போ ஏறக்குறைய 20 வருஷத்துக்கு மேலே தெருவில் நிற்குது. இடங்கடம் பணங்கடம் என்ன கணக்கு. முதல்ல கருணாநிதி ஆட்சியில் ஆரம்பித்தாங்க. ஜெயலலிதா வந்ததும் அவங்க வந்து அவங்களுடைய ஷேருக்கு அவங்க எதிர்பார்த்தது கிடைக்கலன்னா அதை தூக்கி போட்டாங்க. அதுக்கு பிறகு இவங்க போட்டாங்க. இப்படி போட்டு இதனுடைய விளைவு என்னன்னா, அன்றைக்கு குறைஞ்சது ஒரு 10 கோடியில் செய்ய வேண்டிய வேலையை இன்றைக்கி 100 கோடியில் செய்ய வேண்டிய அளவுக்கும், மக்கள் பணத்தை பற்றி செலவு பண்ணுறதை பற்றி இவங்க யாருமே கவலைப்படலை. அவங்க பெட்டிக்கு என்ன வரும் அவ்வளோதான் கணக்கு. ஓகே சார். சார், இப்போ இந்த பாலியல் குற்றங்கள் இல்ல சட்டம் ஒழுங்கு சரியில்லைன்னு ஒரு பக்கம் போனாலும் கூட இந்த ஜெயில வந்து விசாரணை கைதிகள் வந்து இறந்துகிட்டே இருக்காங்க. இதுக்கு முன்னாடி மானாமதுரை இல்ல அங்க இருக்கக்கூடிய அஜித்குமார் வந்து இறந்திருந்தாரு. இப்போ ஆகாஷ்ன்ற ஒருத்தவரும் இறந்திருக்காங்க. காவல்துறையால சித்திரவதை பண்ணி அவங்க இறந்த ஸ்டேட்மெண்ட்ஸும் வந்திருக்கு. அப்படின்னும் போது இந்த காவல்துறை இல்ல சிறை மரணங்கள்னு தொடர்ந்து நடந்துட்டே இருக்கு. அதுக்கு என்னதான் தீர்வா இருக்கும்னு நினைக்கிறீங்க? ஒன்றும் இல்லை, நிர்வாகத்தினுடைய தலைமை. இப்போ ஒருத்தருடைய கையில் செயல்படாமல் இருக்கலாம், கால் செயல்படாமல் இருக்கலாம், ஆனால் மற்றதெல்லாம் செயல்படும். ஆனால் மூளையே செயல்படலைன்னா எல்லாமே கெட்டு போயிடும். தலைமை தான் ஹெட்டு. அது ஒழுங்காக இருந்தால் தான் கீழே இருக்கிறவங்க சரியாக அதுக்கு தகுந்த மாதிரி நியாயப்படி நடப்பாங்க. இல்லைன்னா நீங்கள் தவறாக நடந்தால் நீங்கள் போஸ்டிங்ஸ் போடுற போதே என்ன பண்ணுறீங்க, அவங்ககிட்ட 40 லட்சம் 50 லட்சம் வாங்கிட்டு போடுறீங்க. அதுக்கு பிறகு டிரான்ஸ்ஃபர்னு வந்தாலே உலக அதிசயம், போஸ்டிங் போட்டு வேலைக்கு போயிட்டான், டிரான்ஸ்ஃபருக்கும் ஒரு பணம் ஏராளமாக வேணும் ஒருத்தருக்கு அப்படின்னா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, கடந்த காலத்தில் இல்லை ஒரே அடியாக ஒரு 100 பேரை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணால் அந்த 100 பேர் வந்து அந்த சர்வேகளுக்காக அவன் பணம் கொடுக்குறான், ரீட்டைன் பண்ணுறதுக்கு தேவையான இப்படியெல்லாம் லஞ்சம் வாங்கிறதுக்கு பல வழிகளை கண்டுபிடித்து வைத்துக்கொண்டு எல்லாம் சேர்ந்தால் எந்த நிர்வாகம் ஒழுங்காக நடக்கும்? ஒன்று. ரெண்டாவது, இந்த நேரத்தில் நீங்கள் சிறையை பற்றி சொல்கிற போது நான் வேதனையோடு சொல்கிறேன், சிறையில் விசாரணை கைதிகளாக எவ்வளோ பேர் இருக்காங்கன்றதை நீங்கள் எண்ணி பார்க்கணும். இது என்னுடைய ரிக்வஸ்ட். ஏன்னா அவ்வளோ பேருடைய குடும்பங்களும் தவிச்சிக்கிட்டு இருக்குது, வீணாக போய்கிட்டு இருக்குது, போகுது வருது. ஆண்டாண்டு காலமாக விசாரணை கைதிகள் என்ற பெயரில் எவ்வளோ பேர் இருக்காங்கன்னு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து அதை இன்னும் நான் விஜய் கூட நான் வேண்டுகோளாக வைக்கிறேன். விசாரணை கைதிகளை உடனடியாக விசாரித்து அல்லது வந்து எவ்வளோ காலம் இருந்தாங்களோ அதையே வச்சு அவங்கள வெளியில் அனுப்பணும். தவிர விசாரணை கைதி ஒன்று, சந்தேக கைதின்னு வச்சுருக்காங்க. நான் பல முறை ஜெயிலுக்கு போயிருக்கேன். பார்த்தா உண்மையான கைதிகள் ஒரு பக்கம் இருந்தாலும் விசாரணை கைதிகள், சந்தேக கேஸில் வந்தவங்க ஏராளமாக உள்ளே சும்மா அவங்களுக்கு யாரும் ஆதரவு இல்லை, மக்கள் அதை எடுத்து செய்கிறதுக்கு ஆள் இல்லை, வசதி இல்லை, உள்ளே கிடக்கிறாங்க. அந்த குடும்பங்கள்லாம் நசிந்து போகுது. இதையெல்லாம் கூட இந்த இது வரைக்கும் இந்த அரசாங்கங்கள் கவனிக்கலை. அதை விஜய் வந்த ஒருபாடு அதை கவனிக்கணும்னு என்னுடைய வேண்டுகோளாகவே வைக்கிறேன். ஓகே சார், ஓகே சார். இப்போ திமுக இல்லை அதிமுக இல்லை தாவேக்கான ஒரு பக்கம் போயிட்டே இருக்கும்போது இன்னும் கூட்டணிகளுக்கான அந்த தொகுதி பங்குன்றது சரிவர இன்னும் முடிக்கவே இல்லை. திமுக என்ன பண்ணுறது? விஜய்க்கு அந்த பிரச்சனை இல்லை, தனித்து சிங்கமாக போயிட்டு இருக்காரு. அவர் ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, மற்றதெல்லாம் ஆடு மாடு பண்ணி குட்டிங்க மாதிரி போகிறவங்கெல்லாம் அவங்கவுங்க பாகம் கேட்கறதுல முன்ன பின்னா கேட்டுக்கிட்டு நிற்கிறாங்க. சரியாக கொடுக்க முடியல, என்ன பண்ணுறதுன்னு பார்த்துக்கிட்டு இருக்காங்களே தவிர அது அவங்களுடைய பிரச்சனை, அந்த போய் சேர்ந்தவங்களுடைய பிரச்சனை. சேர்ந்தவங்களுக்கு சுயமரியாதை தன்மானம் எல்லாம் இருக்குமானா அவங்க வந்து உண்மையிலேயே அவங்களுடைய தகுதி என்னன்னு பார்க்கணும். இன்னும் சொல்லப்போனால் பல கட்சிகள் இப்போ வந்து கட்சி வேலையை பார்க்கல, தலைமை ஆளுங்கட்சிக்கு தயவில் எப்படியாச்சும்
அந்த மேல் மட்டத்தில் இருக்கிற ஒரு 10 பேர் 20 பேர் 50 பேர் பிழைக்கிறாங்களே தவிர கீழே அடித்தளத்தில் இருக்கிற கட்சின்னு சொல்லிட்டு இருக்கிற கட்சியினுடைய தொண்டர்களை பற்றி இவங்க கவலைப்படுறதில்ல. ஏதாவது வேணும்னா ஒரு நீங்கள் எங்கேயாச்சும் ஒரு போராட்டம் நடத்துங்க அல்லது ஏதாச்சும் ஆர்ப்பாட்டம் நடத்துங்கன்னு போயிட்டுருக்கே தவிர இன்றைக்கி தமிழ்நாட்டில் எதிர்க்கட்சிகள் சுத்தமாக வீணாக போயிடுச்சு. அதே மாதிரி அது வீணாக போனதுனால ஆளுங்கட்சியும் வீணாக போயிடுச்சு. எப்பயும் ஒரு நாட்டில் வந்து ஜனநாயகம் தலைக்கணும்லாம் ஆளுங்கட்சி எவ்வளோ வலுவாக இருக்கோ அதுக்கு ஈக்குவலாக எதிர்க்கட்சியும் வலுவாக இருந்தால்தான் அங்கே நேர்மை இருக்கும், நியாயம் இருக்கும், உண்மை இருக்கும். இதுக்கெல்லாம் காரணம் ஆளுங்கட்சியும் தப்பு பண்ணுது, எதிர்க்கட்சிகளும் இப்போ இல்லை. எதிர்க்கட்சிகளே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இவங்கெல்லாம் வந்து இப்போ இருக்கிற எதிர்க்கட்சிகள் இந்த 21 31ன்னு சொல்கிறாங்களே இதெல்லாம் வந்து ஆளுங்கட்சிக்கு தாடியாக இருக்க தவிர வேற ஒன்றும் கிடையாது இவங்கெல்லாம். அதனால் இது வந்து எதிர்க்கட்சின்னு சொல்கிறது கூட தகுதி இருக்குமான்னு எனக்கு தெரியல, என்னுடைய சந்தேகமாக தான். ஓகே சார், நீங்க எதிர்க்கட்சின்னு சொல்லும் போது இன்னொரு விஷயங்களும் சொல்லியே ஆகணும். ஏன்னா ஓபிஎஸ் அவர்கள் 3 முறை சிஎம்மா இருந்துட்டு திமுகல கடந்த வாரங்கள்ல போய் இணைஞ்சாரு. சோ இன்றைக்கு ஓபிஎஸ் அவர்கள் பேசும்போது அதிமுக ஒண்ணுமே இல்லாம அழிஞ்சு போயிடும் அப்படின்ற விஷயங்களும் சொல்றாரு. சோ அதை எப்படி சார் எடுக்கிறது? ஏன்னா இத்தனை காலங்கள் அதிமுகல பயணிச்சவர் ஓபிஎஸ் ஒரிஜினலாக அரசியல்வாதியே இல்லை. அவர் ஏதோ டீ கடை நடத்திட்டு இருந்தார், ஒரு சமுதாயத்தை சார்ந்தவராக இருந்தார். டிடிவி தினகரன் அங்கே போய் எம்பிக்கு நின்ன போது ஒரு எடுபடியாக உள்ளே சேர்த்துக்கிட்டு வந்தார். அவரை வச்சு சரி நல்ல சின்சியரான ஆளாக இருக்காருன்னு சொல்லிட்டு அவங்க சசிகலா அந்த குடும்பமே அவரை தூக்கி வச்சு நிறுத்தது. அதனுடைய தயவில் அந்த அம்மா சீட்டு கொடுத்தாங்க. அந்த அம்மா ஜெயலலிதாவுக்கு யாரெல்லாம் எடுபடியாக இருப்பாங்களோ போவாங்களோ அவங்கள பார்த்து கொடுத்தா அவங்க சைலண்ட்டாக சொல்கிற வேலையை செஞ்சிகிட்டு இருப்பாங்கன்னு வச்சாங்க. அதில் ஒருத்தர் அவர். அதுலேயும் ரொம்ப நல்லவராக அதாவது எடுபடியாக இருக்கிறது நல்லவராக இருக்காருன்னு பார்த்தா பொன்னையெல்லாம் இருந்தும் கூட அவங்களெல்லாம் விட்டுட்டு அவரை முதலமைச்சர் ஆக்கி வச்சுட்டு போனாங்க. அவருடைய வேலையை அவர் செஞ்சார், அவ்வளோதானே தவிர அவர் வந்து அரசியல் பாலபாடம் முதல்ல அவங்களுக்கெல்லாம் ஒருத்தருக்கும் தெரியாது. நான் சொல்கிறேன், ஆட்சி நடத்துறது வேறு. ஆட்சி நடத்துகிற போது அதிகாரிகள் இருக்காங்க, அவங்க சொல்கிறாங்க, அதை கேட்டுக்கிறோம், அந்த அனுபவத்தை வச்சு பண்ணிட்டு போகிறோம். ஆனால் நம்முடைய வரலாறு என்ன, நாம் எங்கேருந்து வந்தோம், எந்த இயக்கம் வந்தது, மட்டும் 4 பொட்டு 5 பொட்டு வச்சுருக்காங்களா, அதுவாக வரலாறு. முதல்ல வந்து ஆரம்பமே வந்து புரட்சிகரமானது. நீங்கள் சிவாஜி கணேசன் திமுகவில் இருந்தபோது யாருக்கும் தெரியாமல் ரொம்ப ரகசியமாக திருப்பதிக்கு போயிட்டு வந்தார். இது வெளியில் ஒரு 10 நாள் கட்சி வெளியில் தெரிஞ்சு போச்சு. உடனே அண்ணா கிட்ட சொன்னாங்க கட்சி விட்டு நீக்குங்கன்னு நீக்கிட்டார். அதே மாதிரி கட்சியில் அமைப்புகளில் யாரும் 2 தடவைக்கு மேலே பதவியில் இருக்கக்கூடாதுன்றது தான் திமுகவினுடைய கொள்கை. 2 தடவைக்கு மேலே இவங்க இருக்கிறாங்களா. அண்ணா வந்து முதல் தடவை இருந்தபோதே வெளியில் வந்து அவர் பொதுச்செயலாளர் ரிசைன் பண்ணிவிட்டு நெடுஞ்செழியனை கூப்பிட்டு பொதுச்செயலாளர் ஆக்கிறார். தம்பி வா, தலைமையேற்கவா, அவன் ஆணைக்கு கட்டுப்படுகிறேன்றார். அப்படியா இருக்கிறாங்க. இப்போ கருணாநிதி திமுகவில் தலைவரே கிடையாது. அண்ணா கட்சி ஆரம்பித்த போது என்னன்னா தலைவர் நாற்காலி காலியாக இருக்கும், இது பெரியாருக்கான நாற்காலி, இதில் யாரும் உட்காரக்கூடாதுன்னு ஆரம்பித்தார். ஆனால் அண்ணா செத்தார், அது இவங்க தலைவர்களை உருவாக்கிட்டாங்க. அண்ணா கொள்கையை தூக்கி குப்பையில் போட்டு தலைவர் உருவாக்கி அந்த தலைவர் பீடத்துலேருந்து அவர் கலைஞர் சாவுற வரைக்கும் அந்த சேரை விட்டு எழுந்திருக்கலாம், அவர் தான் தலைவர். அதையே பெருமையாக சொல்லுவாங்க. அதனால் எது தவறோ அதையே பெருமையாக சொல்கிற பழக்கம் அருமையாக பண்ணுவாங்க, இவங்க திருப்பி விடுவாங்க. அது மாதிரி 2 தடவைக்கு மேலே இருக்கக்கூடாதுன்னா அவர் அந்த 69 அந்த சேரில் உட்காந்தார். இறக்குற வரைக்கும் ஒரு 45-50 ஆண்டு காலம் வரைக்கும் அந்த சேரை விட்டு அவர் இறங்கலை. செத்த பிற்பாடு புடமாக தான் தூக்கி வெளியில் போடுறாங்க. அதுவா அண்ணாவினுடைய கொள்கை? இது அண்ணாத்தினுடைய கொள்கையே கிடையாது. அண்ணா அந்த சேர் பெரியாருக்கானது, இதில் யாரும் உட்காரக்கூடாதுன்னு சொன்னார். இப்படி தான் வச்சுருந்தார். நீங்கள் அதை மாற்றியே பண்ண உங்களுக்கு என்ன கொள்கை இருக்குது? ஒன்றும் கிடையாது. ஓகே, கொள்கை இல்லாத கட்சியாக தான் வந்து ஆமாம் ஏமாது பெயர் பலகை வச்சு 2 பேருமே பெயர் பலகை வச்சு ஏமாத்துறவங்க தான். இப்போ அதிமுக வந்து எம்ஜிஆர் வந்து இறக்கிறதுக்கு முன்னாடி ஒரு உயில் எழுதுகிற போது என்ன சொல்கிறாருன்னா, அவருக்கு ஒரு கட்சி மேலே தொடர்ந்து நடத்துகிற தகுதி உள்ளவங்க இருக்காங்களா இல்லையான்னு ஒரு சந்தேகம் வந்ததுனால அவரே அந்த உயிரில் என்ன சொல்கிறார், கட்சி யாராவது தொடர்ந்து நடத்தினா நடத்தட்டும், இல்லைன்னா இது அதனால் கட்சிக்காக இருக்கிற சொத்துக்கள் அதனால் வர வருவாய்கள் பூரா குருடர் செவிடர் பள்ளிக்கு கொடுத்துருவோன்னு தான் அவருடைய உயில் இருக்குது. சரி, அதோடு மட்டுமல்ல இறப்பறதுக்கு 10-15 நாளைக்கு முன்னாடி அவர் என்னுடைய வாழ்நாளில் செய்த மிகப்பெரிய தவிர ஜெயலலிதா கூப்பிட்டு பதவி கொடுத்து அந்தஸ்து கொடுத்தது தான் தப்பு. அந்த அம்மாவை நான் நீக்கிட்டேன், யாரும் அவருடன் தொடர்பு கொள்ளக்கூடாதுன்னாங்க. அதையும் விட்டுட்டு எம்ஜிஆர் சிலை எங்கே இருக்கோ அங்கெல்லாம் பக்கத்தில் ஜெயலலிதா யார் அவர் சாவுற போது சொன்னதை கூட நிறைவேற்ற முடியாத கபோதிகள் இந்த பசங்க. அது பக்கத்துலேயே ஜெயலலிதா சிலையும் கொண்டே வச்சா அப்போ என்ன எம்ஜிஆருக்கு குழி தோன்றியா, எம்ஜிஆருக்கு விரோதியா, எம்ஜிஆரை என்ன நினைக்கிறாங்கன்னு எனக்கு புரியல. ரொம்ப எம்ஜிஆருக்கு பண்ணுற மிகப்பெரிய துரோகம் அது.
எப்படி வேணாம் அவரை நீக்கிட்டேன், கட்சிக்கே துரோகம் பண்ணுறாங்க. அதே எம்ஜிஆர் அதிமுகவினுடைய பத்திரிக்கை அண்ணாவில் அவர் அந்த அவ்வளோ அறிக்கை விட்டதை அதை யாராச்சும் எண்ணி பார்த்தாங்களா? கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கிறவங்க கூட அந்த அம்மா செத்துட்டாங்க, அந்த அம்மா படத்தை வச்சுருக்காங்களே. இது அதிமுகன்னா அண்ணாவினுடைய படத்தை வச்சு கொடியார வச்சு கட்சி பேரை வச்சு எம்ஜிஆர் ஆரம்பித்தவர் எம்ஜிஆரையும் விட்டாங்க, அண்ணாவையும் விட்டாங்க. இன்னமும் ஜெயலலிதாவை பையில் வச்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர இவங்களுக்கெல்லாம் என்ன தெரியும்னு எனக்கு புரியலை, என்ன நினைக்கிறாங்கன்னு புரியலை. அதனால் இது இந்த தவறுகளுக்கு மகுடம் சூட்டி விட்டு அதுக்கு பின்னாலே இவங்க அலைகிறவங்களாக இருக்கிறாங்களே தவிர வேற ஒன்றும் நியாயமாக மக்களுக்காக தொண்டு செய்வதற்கு இவர்கள் வரவில்லை. இதுதான் உண்மை. இதில் பெரியார் ஒரு தடவை பெரியார் என்ன சொல்கிறாருன்னா, ஒரு பெரியார் சொல்கிறத நான் படிக்கிறேன், நீங்கள் தேர்வு பண்ணிவாங்க. இன்றைக்கு ஆட்சியில் இருப்பவர்கள் அல்லது நாளைக்கு ஆட்சிக்கு வரக்கூடியவர்களில் குறிப்பாக ஒருவரை குறை கூறினால் நமக்கு வரக்கூடிய நன்மைகள் வராமல் போய்விடும் என்றோ அல்லது அவர்களால் தீங்கு நேரிடும் என்றோ அஞ்சி ஊமையாய் காலங்கழிக்கும் அறிஞர்களே மிகுதி. கிண்டலாக சொல்கிறாரு, அயோக்கியர்களே மிகுதி அப்படின்றது தான் அர்த்தம். அதுக்கு ஏற்கனவே ஆட்சியாளர்களால் நன்மை பெற்றுவிட்டதால் நன்றி கடனாக ஆட்சியாளர்கள் என்ன செய்தாலும் கண்களை மூடிக்கொள்ளும் கபோதிகளும் உண்டு. ஆனால் எதையும் எதிர்பார்க்காமல் எதற்கும் அஞ்சாமல் மொழிக்கும் இனத்துக்கும் நாட்டுக்கும் கேடு சொல்பவர்கள் யாராக இருந்தாலும் பூசி மெழுகாமல் தயவுதாட்சியம் பாராமல் வெளிப்படையாக பெயர் சொல்லி எடுத்துரைக்கும் வியக்கத்தக்க துணிச்சல் கொண்ட பேராண்மை வேண்டும். இது பெரியார். அண்ணா என்ன சொல்கிறாருன்னா, அதுக்கு தப்பு நடக்குதுன்னு நீ ஒழுங்கி போகிறவனை பற்றி என்ன சொல்கிறாரு, நமக்கென்ன என்று கூறும் சுயநலமிகளும் நம்மால் ஆகுமா என்று பேசும் தொடை நடுங்கிகளும் ஏன் வீண்வம்பு என்று சொல்லும் கோழைகளும் எனக்கு இது பிடிக்கவில்லை என்று மிடுக்காக கூறும் கோடாரிகளும் தமிழகத்தில் உழவ காண்கிறோம். இவர்களால் தான் இந்த நாடு வீணாக போகுது அப்படின்னு அண்ணா சொல்கிறார். இதெல்லாம் இவங்க படித்தாதான் தெரிஞ்சுக்கிட்டாதான் இருக்கணும். இப்போ நல்லவர்கள் நாட்டில் இல்லாமல் இருக்காங்க, அவங்களெல்லாம் மௌனமாக இருக்கிறாங்க, அதுவே தப்பு. அவர்களுடைய மௌனம் தான் தீயவர்கள் குடும்ப அண்மை செய்வதுக்கெல்லாம் ஆதாரமாக இருக்குது. நல்லவர்கள் துணிந்து வெளியில் வரணும், தட்டி கேட்கணும், சொல்லணும். அதுதான் அந்த நிலைமையெல்லாம் இன்றைக்கி மாறி போய் மழுங்கி போய் இருக்குது. அது திரும்பவும் வர வேண்டும் என்பது தான் என்னுடைய ஆசை. ஓகே சார். 2026 சட்டமன்ற தேர்தல் ஏப்ரல் வாக்குப்பதிவு நடக்க போது மே 4 அதுக்கான கவுண்டிங்கும் வந்துடும். அப்படின்னும் போது ஒவ்வொரு கட்சிகளும் சிறப்பாக செயல்பட ஆரம்பிச்சிருவாங்க. ஒவ்வொரு பேச்சாளர்களும் தன்னுடைய கட்சிகளை பற்றி பிரச்சாரங்களை ஏற்படுத்திடுவாங்க. ஸோ அப்படின்னும் போது இப்போ விஜய் தாவேகா அப்படின்னு எடுத்துக்கிட்டா அவங்களோட தொண்டர்கள் விஜயை வெற்றி பெற செய்ய என்னென்ன வேலைகள்லாம் செய்வாங்கன்னு நினைக்கிறீங்க? என்ன வேலைகள் செய்யணும்னு அவங்க சொல்கிறாங்களோ, அது எதிரி என்ன ஆயுதத்தை எடுக்கிறானோ அதை எடுக்கிறது தான் வெற்றிக்கு அழகு. சரி. அதனால் ஃபீல்டுக்குள்ள இறங்குற போது அவங்களுக்கு புரிஞ்சிடும். அவங்களுக்கு இப்போ புரியாட்டியும் ஃபீல்டில் இறங்குற போது நீங்கள் என்ன ஆயுதத்தை எடுக்கிறீங்களோ அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நான் ஒரு ஆயுதத்தை எடுக்கணுன்றது அவங்களுக்கு தெரியும். அது தானாக இயற்கையாக மனித சுபாவம் அப்படி தான் வரும், அது வந்துடும். ஓகே சார். ஆனா இப்ப விஜய்னு எடுத்துக்கிட்டாலே யங்ஸ்டர்ஸோட ஓட்டுகள் அதிகமா இருக்கு, இந்த ஜென்சியோட ஓட்ஸ் அதிகமா இருக்கு, இல்ல 2K கிட்ஸோட ஓட்ஸ்கள் அதிகமா இருக்குன்னு சொல்றாங்க. ஆனா ஒரு சிலர் இதை விமர்சிக்கும் விதமா இவங்களுக்கு இங்க ஓட்டு ஐடியே இல்லைங்க, தென் விஜயை ஃபாலோ கூடிய ரசிகர்களா மட்டும்தாங்க இருக்காங்க அப்படின்ற இடத்துலயும் வந்துருக்காங்களே, அதே இது எல்லாம் எப்படியோ அவரை டேமேஜ் பண்ணும், ஒரு நம்பிக்கை குலைக்கணும், எப்படியாச்சும் மக்கள் மத்தியில் ஒரு நம்பிக்கை குலைய வைக்கணுன்றதுக்காக சதி திட்டமே தவிர. நான் 12 வயசில் திமுகவில் சேர்ந்தேன். சரி. அப்போ நாவலர் நெடுஞ்செழியன், மதியழகன், சத்யவாணிமுத்து இவங்கெல்லாம் பேசுகிற போது என்ன சொல்லுவாங்கன்னா, நீ 12 வயதுன்னு நினைக்காத, நீ உனக்கு தான் ஓட்டு இல்லாமல் இருக்கலாம், ஆனால் நீ நினச்சா உங்கள் வீட்டில் அம்மா அப்பா பாட்டி அக்கா தங்கச்சி வரமுறையான்ட்ட போய் சொல்லி ஓட்டு வாங்க முடியும். சரி. நீயா போட்டால் ஒரு ஓட்டு தான் போட முடியும். அதனால் உன்னால் 10 ஓட்டு வாங்க, நீ ஒரு ஓட்டு அல்ல, நீ 10 ஓட்டு. அது மாதிரி ஒவ்வொரு இளைஞனும் 10 ஓட்டுக்கு சமம் என்பது தான் கருத்து. ஓகே சார். சார் இவ்வளவு நேரங்கள் உங்களோட டைம் ஸ்பெண்ட் பண்ணி நிறைய விஷயங்களை பேசியிருக்கீங்க. கண்டிப்பாக அடுத்தடுத்து நிறைய நேர்காணல பேசலாம். தேங்க்யூ சார். வணக்கம்.